ராகவ், என்ன நீங்களும் மாடிக்கு வந்திருக்கீங்க? சரியா போச்சு போங்க. நான் ஆபீஸ் முடிஞ்சா மாடிக்கு வந்து கொஞ்ச நேரம் காலார நடக்கிறது வழக்கம். ஓ, மேடம் தான் புதுசா மாடிக்கு வந்திருக்கீங்க. அப்படியா? எனக்கு என்னமோ திடீர்னு மாடிக்கு வரணும்னு தோணுச்சு. நல்ல விஷயம் தானே சாய். கொஞ்ச நேரம் மாடிக்கு வந்து வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். ஆபீஸ் மீட்டிங்ல எவ்வளவு டென்ஷன் வந்தாலும் மாடியில கொஞ்ச நேரம் நடந்தாலே போதும், எல்லாம் சரியாயிடும். எனக்கும் அந்த மாதிரி ஆயிட்டா நல்லா இருக்கும். இசை, என்ன சொல்ற? விஷால் ஏதாவது சொன்னானா? ஆஹா, ஐயோ, விஷால் எதுவும் சொல்லல. வேற ஏதாவது ப்ராப்ளமா? ஐயோ இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ராகவ், நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்ல முடியுமா? என்ன கேளு. ஜாதக விஷயத்துல அத்தை என்கிட்ட நடந்துக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜாதகங்கிறது அம்மாவோட அசைக்க முடியாத நம்பிக்கை. நீ மட்டும் இல்ல, உன் இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் அம்மா அப்படிதான் நடந்திருப்பாங்க. ஏன்னா எல்லாமே ஜாதகப்படி தான் நடக்குதுங்கிறது அம்மாவோட நம்பிக்கை. நான் பொதுவா ஒன்னு கேக்கட்டுமா ராகவ்? கண் முன்னாடி ஒரு பொண்ண பாக்குறீங்க, அவ பண்ற எல்லாத்தையுமே நீங்க கவனிக்கிறீங்க. அவ எந்த தப்புமே பண்ணல, நல்லது நினைக்கிறா, நல்லது செய்யறா, நல்லவளா இருக்கா. ஆனா அவ பிறந்த நேரத்தை வச்சு ஒருத்தர் எழுதி கொடுத்த ஜாதகம் சரியா இல்லைன்னா அவளை உடனே ஒதுக்கி வச்சிருவாங்களா? அது சரியா இருக்குமா? கண் முன்னாடி இருக்கிற மனுஷிய விட காகிதத்துல எழுதி இருக்கிற கட்டங்களை தான் நம்புவாங்களா? நான் உங்களை கேக்குறேன் ராகவ், நீங்க எதை நம்புவீங்க? நான் கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த பொண்ணை தான் நம்புவேன். ஆனா அத்தை என்ன நம்பலையே ராகவ். நான் இது வரைக்கும் செஞ்ச எல்லாமே அத்தைக்கு நல்லா தெரியும். என்ன பத்தி, இந்த வீட்டு மேலயும் விஷால் மேலயும் நான் வச்சிருக்கிற அஃபெக்ஷனை பத்தின்னு எல்லாமே அத்தைக்கு தெரியும். ஆனா ஜாதகம் மேட்ச் ஆகல அப்படின்னு உடனே ஒரு நிமிஷத்துல என்ன வெறுத்துட்டாங்களே, இது என்ன நியாயம் ராகவ்? இசை, அம்மாவுக்கு உன் மேல முதல்ல பெரிய கோவம் என்னன்னு தெரியுமா? போலி ஜாதகத்தை கொடுத்து அம்மாவை ஏமாத்திட்டேங்கிறது தான் காரணமே. அதுக்கு தான் அவங்க உன் மேல இவ்வளவு கோவமா இருக்காங்க. அவங்க உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நீ கெடுத்துட்டேன்னு தான் அவங்க ஃபீல் பண்றாங்க, அவ்வளவுதான். அது எனக்கும் தெரியும். அது என்னோட தப்புன்னா அதுக்கான தண்டனைய அவங்க கொடுக்கட்டும், நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா அவங்க அதோட நிக்கலையே. ஏன் ஜாதகம் அவரு கூட பொருந்தலையா, அதனால என்ன ஒட்டு மொத்தமா வெறுக்கிறாங்க. ஓகே, வாங்க மேடம், உட்காருங்க. தேங்க்யூ சார். அப்புறம் ஃபேக்டரி நல்லா சுத்தி பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க ஃபேக்டரி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரொம்ப சந்தோஷம். கம்பெனியை நீங்க ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்றீங்க. இருக்கிற இடத்த நல்லா வச்சுக்கிட்டா நமக்கான இடம் செழிப்பாகும்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. அதனாலயே இங்க வேலை பாக்குறவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சார், வேலை பாக்குறவங்களுக்கு என்ன தேவையோ அத முதல்ல நாம சரி பண்ணாலே பிசினஸ்ல பாதி ஜெயிச்சிடலாம். ரொம்ப சரியா சொன்னீங்க ராகவ் தம்பி. சுபத்ராமா, என் பையன் வயசுதான் உங்க பையனுக்கும். பிசினஸ்ல ராகவ் தம்பிக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்க்கும்போது இள வயசுல என்ன பார்த்த மாதிரியே இருக்கு. ஓ, சின்ன வயசுல இருந்தே ராகவுக்கு பிசினஸ்னா ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப சந்தோஷமா. நான் சரியானவங்க கிட்ட தான் என் கம்பெனியை கொடுக்க போறேன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குமா. ஆமா, கம்பெனி எல்லாம் நல்லா ஓடுற மாதிரி தான் தெரியுது. ஆனா எதுக்காக நீங்க விக்கிறீங்க? சிந்தாமணி, ஏய் இல்ல, நீ வேற ஏதாவது பிரச்சனை இருந்து அவங்க நம்ம தலையில கட்டி விட கூடாதுல்ல, அதனாலதான் கேட்டேன். இந்த கம்பெனியை பத்தி வெளியே யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. இது வரைக்கும் கடன் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா நடத்தியிருக்காரு. அவ ஏதோ விளையாட்டுத்தனமா கேட்டுட்டான். உங்க ஃபேக்டரியே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க கேட்டதுல எந்த தப்பும் இல்ல மேடம். ஆம்பளைங்களா கம்பெனியை வந்து பாத்துட்டு போன எத்தனையோ பேரை நான் பாத்திருக்கேன். ராகவ் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தப்பவே என் மனசு நிறைஞ்சிருச்சு. எங்க வீட்டுல எந்த கம்பெனி வாங்குறதா இருந்தாலும் எங்க வீட்டுல உள்ள எல்லாரையும் கூட்டிட்டு வந்து காட்டுறதுதான் வழக்கம். ரொம்ப நல்ல வழக்கம் தம்பி. உங்க பிசினஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்தா நல்லா போகுதுன்னு பார்த்தாலே தெரியுது. ஆனா அப்புறம் எதுக்கு சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மேடம், என் கம்பெனியே எனக்கு அடுத்து என் பசங்க பாத்துப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க எல்லாம் வேற வேற வேலையை கையில் எடுத்துக்கிட்டாங்க.
இது நான் பார்த்து பார்த்து உருவாக்குன கம்பெனி. கடவுள் புண்ணியத்துல எனக்கு பணத்துக்கு எந்த குறையும் இல்லை மேடம். இந்த ஒரு கம்பெனியை நம்பி இங்க பல குடும்பங்கள் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாம போயிடக்கூடாதுன்னு யோசிச்சுதான் நல்ல தொழில் தெரிஞ்சவங்க கிட்ட இந்த கம்பெனியை கொடுக்கணும்னு நினைச்சேன். உங்களை விட இந்த தொழில் நல்லா தெரிஞ்சவங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க மேடம். அதனாலதான் ராகவ் தம்பி கிட்ட உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஏய், இந்த ஆளு வேற வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கான். இவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கறது? அக்கா, கடைசி வரைக்கும் இருந்து அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு பாப்போம். வெயிட் பண்ணுங்க. நாங்களும் அந்த முடிவோட தான் வந்திருக்கோங்க. ராகவ், ராகவ், நாளைக்கு நம்ம இங்கேயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிடு. சரிம்மா.